வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு வந்து டிஎன்சியோடைய சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்று வந்துட்டு நம்ம வெறும் கட் ஆஃப்ஸ் வந்து எப்படி போடுவாங்க, பிசி கேட்டகரிஸ்க்கு வந்து பிசி, எம்பிசிக்கு, பிசிஎம்க்கு, ஜென்ரலுக்கு வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு டிஎன்சிட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேம் இந்த மார்க் ஓகேவா, அந்த மார்க் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறது என்னென்னா, ஸோ இந்த கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுமே நம்ம வந்துட்டு இந்த கட் ஆஃப் தான் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரல், இங்கே வந்து ஜென்ரல், நெக்ஸ்ட் இங்கே வந்து பிசி, இங்கே பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அங்கே எஸ்சி, எஸ்சிஏ. ஓகேங்களா. எஸ்சி எஸ்சிஏக்கு வந்துட்டு மேபி 1 இல்லை -1 இல்லை +1 இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ பெருசாக வேரியஸ் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து எஸ்சி எஸ்சிக்கு நான் ஒன்றா போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 164 மார்க்ஸ் எடுக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிசி பொறுத்த வரைக்கும் 154 ஹிஸ்ட்ரியில், பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 148, எம்பிசி டிஎன்சி பொறுத்த வரைக்கும் 142, எஸ்சி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 138. ஓகே. பொருளாதாரம் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 160லேருந்து 62. ஸோ இதில் எப்படி எடுத்தாலுமே ஓகே தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இதுவுமே வந்துட்டு 143 இருக்கேன். 144 to 156ல் எக்கனாமிக்ஸ் பிசியில் ஓகே. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 154 வந்துட்டு ஓகே. ஓகேங்களா. எம்பிசி பொறுத்த வரைக்கும், டிஎன்சி பொறுத்த வரைக்கும், எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 142, 144 வரைக்கும் ஓகே. எஸ்சி எஸ்சிக்கு வந்து எக்கனாமிக்ஸ் 132 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 170 to 172 வந்து ஜென்ரலுக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிசிக்கு வந்து 150 to 160. நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம்க்கு வந்துட்டு 142 to 144. 142 ஓகே தான் பிசிஎம் பொறுத்த வரைக்கும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 150. சயின்ஸ் எஸ்சிக்கு வந்து எஸ்சிஏக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸும் 142, 42. ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் சொல்கிறோம், ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 138 எடுப்பாங்க சம்திங். சில பேர் வந்து 138 எடுத்தாங்கன்னா ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால் ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ லா பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸில் 162 to 164 ஓகே. பிசியில் வந்துட்டு 156, லா பிசிஎம் வந்து 150, லா எம்பிசி டு டிஎன்சி வந்து 152, லாவுடைய எஸ்சி எஸ்சி 144. ஸோ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 170. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி 2 தான் கொஞ்சம் ஹையஸ்ட் மார்க்காக இருக்கும். 170 வரைக்கும் போகும் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும். ஸோ ஜியாகிரஃபியில் பிசி வந்து 154 to 156, ஜியாகிரஃபி பிசிஎம்மில் வந்து 146 to 148. ஸோ ஜியாகிரஃபி எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா 152 சேம் லாவுடைய கட் ஆஃப் தான் வரும். ஸோ வந்து ஜியாகிரஃபி எஸ்சி எஸ்சிஏ வந்து சேம், அதுவுமே 144 தான் லாவுடைய கட் ஆஃப் தான். ஸோ லைப்ரரி பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரலில் வந்து 150 to 152. ஓகே. 150லேருந்து 152. ஸோ பிசி பொறுத்த வரைக்கும் 150 லைப்ரரி சயின்ஸில். நெக்ஸ்ட் வந்து லைப்ரரி சயின்ஸில் பிசிஎம் வந்து 146, 48 மார்க். லைப்ரரி சயின்ஸில் இப்போ எம்பிசிக்கு வந்து 144. ஸோ வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிக்கு வந்து 150. ஓகேங்களா. ஹோம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 156 ஜென்ரலுக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு பிசிக்கு வந்து 150, அதே சேம் தான். இங்கே 146, 148 இதுக்கு பிசிஎம்க்கு. ஹோம் சயின்ஸ் உடைய எம்பிசி டிஎன்சிக்கு 146, எஸ்சி எஸ்சிக்கு 144. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எம்சிஜே பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 162, பிசிக்கு 160, பிசிஎம்க்கு 148, 150 to 52, 142 to 44. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு பொறுத்த 156, பிசி பொறுத்த வரைக்கும் 142, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 30 to 32, நெக்ஸ்ட் எம்பிசி டிஎன்சி பொறுத்த வரைக்கும் 134. ஸோ எங்கேயுமே பாருங்கள் ரொம்ப வேரி ஆகலை மார்க் இதுக்கும். ஸோ 130 to 34. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது முடிச்சுட்டு ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், லா, ஜியாகிரஃபி, லைப்ரரி சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், எம்சிஜே, ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இந்த மார்க்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம காமர்ஸு, இங்கிலீஷு அது எல்லாமே வந்துட்டு லைஃப் சயின்ஸ் இது எல்லாமே நம்ம வந்துட்டு இதோடைய கண்டினியூட்டியாக பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ வந்து எர்த் சயின்ஸோட ஜென்ரல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148. ஓகேங்களா. ஜென்ரல் எர்த் சயின்ஸோட பிசியில் வந்து 132 to 134. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு பிசியில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 132 to 134. நெக்ஸ்ட் வந்து பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா எர்த் சயின்ஸ் வந்து 126. தென் வந்து எம்பிசி டிஎன்சியில் வந்து 124 to 126, எஸ்சியில் வந்து 122 to 124. ஓகேவா. ஸோ எர்த் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 160 வந்து ஜென்ரலுக்கும், பிசிக்கு பொறுத்த வரைக்கும் 142 to 144 வந்துட்டு பிசிக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 172லேருந்து 144 வரைக்கும் பிசிக்கு இருக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 120 to 110. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சைக்காலஜியில் பிசிஎம் வந்துட்டு. ஸோ எம்பிசி டிஎன்சி பொறுத்த வரைக்கும் 128, எஸ்சி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 140. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சோசியல் ஒர்க்கில் பாருங்கள் 170 to 72,
166 to 68 வந்துட்டு பிசியில், 158 வந்து பிசிஎம்மில், 156 வந்து எம்பிசியில், எஸ்சி எஸ்சியில் வந்து சேம் அதே 156 தான். மேபி இங்கே 2 மார்க்ஸ் குறையலாம். ஓகேவா? எஸ்சி எஸ்சியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு சோசியாலஜியில் பாருங்கள், அதே சேம் தான். சோசியல் ஒர்க்கில் என்னவோ ஜென்ரலுக்கு அதே தான். ஸோ பிசிக்கு வந்துட்டு 166 to 168, பிசிஎம்க்கு வந்து 150. நெக்ஸ்ட்டு எம்பிசிக்கு வந்து டிஎன்சிக்கு வந்து 148, 144 வந்து எஸ்சி எஸ்சிக்கு. ஸோ இங்கே காமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164 ஜென்ரலுக்கு, 156 பிசிக்கு, 142 வந்துட்டு பிசிஎம்க்கு, எம்பிசிக்கு வந்துட்டு டிஎன்சிக்கு 140, எஸ்சி எஸ்சிக்கு வந்து 152. ஸோ எஜுகேஷன் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 152, பிசிக்கு 140, பிசிஎம்க்கு 136, நெக்ஸ்ட்டு எம்பிசி டிஎன்சிக்கு 138, எஸ்சி எஸ்சிக்கு 130. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 160 ஜென்ரலுக்கு, மேனேஜ்மெண்ட் பிசிக்கு 158, மேனேஜ்மெண்ட் பிசிஎம்க்கு 148. ஸோ மேனேஜ்மெண்ட் உடைய எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 144, மேனேஜ்மெண்ட் எஸ்சி எஸ்சிக்கு 142 to 40. ஓகேவா? ஸோ தமிழ் இது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. தமிழ் வந்துட்டு தமிழ் வந்துட்டு இங்கே ஜென்ரலில் வந்துட்டு 152, ஸோ பிசியில் வந்து 150, பிசிஎம் வந்து 146, எம்பிசி டிஎன்சி பொறுத்த வரைக்கும் 140. ஸோ எஸ்சி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சேம். உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் மேனேஜ்மெண்ட்டில் என்ன வந்ததோ அதே தான், 142 to 140. சிஎஸ் பொறுத்த வரைக்கும் 158, பிசி பொறுத்த வரைக்கும் 148. ஓகேவா? சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய பிசிஎம்க்கு வந்து 136, கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய எம்பிசிக்கு வந்து 138, டிஎன்சிக்கு எம்பிசிக்கும், எஸ்சிஎஸ்சிக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சேம் 142 to 142. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லைஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 158 ஜென்ரலில், பிசியில் வந்துட்டு 150, பிசிஎம்மில் 142 to 44. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எம்பிசி டிஎன்சியில் பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ் 142, இங்கேயும் 140 to 42. ஸோ எர்த் சயின்ஸ், சைக்காலஜி, சோசியல் ஒர்க், சோசியாலஜி, எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், மேனேஜ்மெண்ட், தமிழ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஜியாகிரஃபி பார்த்தோம், ஹோம் சயின்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னும் பேலன்ஸ் வந்து இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் வந்துட்டு என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிசி பிசிஎம்மில், எம்பிசி டிஎன்சி, எஸ்சி எஸ்சியில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வந்துட்டு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 152லேருந்துட்டு 154 வரைக்கும், பிசி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் 150, இங்கிலீஷ் பிசிஎம்க்கு 142, இங்கிலீஷ்க்கு வந்து எம்பிசி டிஎன்சிக்கு 134 38 வரும். ஸோ 2 மார்க்ஸில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் நமக்கு போடுவோம்ல, 1 கொஸ்டின் கீச் கேரன் 2 மார்க்ஸ். ஸோ 1லேருந்து 2 மார்க்ஸ் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சியில் 134 to 36. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது இருக்கிறதுலே ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் மேக்ஸ் கட் ஆஃப் தான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 170 to 72 ஜென்ரலில், பிசியில் 160, மேக்ஸ் 150 பிசிஎம், மேக்ஸ் எம்பிசி டிஎன்சி 146 to 48, மேக்ஸ் எஸ்சி எஸ்சிக்கு 142, ஃபிசிக்ஸ் ஜென்ரல் 156, ஃபிசிக்ஸ் பிசிக்கு வந்து 148, ஃபிசிக்ஸ் பிசிஎம்க்கு 144, ஃபிசிக்ஸ் எம்பிசி டிஎன்சிக்கு 142, ஃபிசிக்ஸ்க்கு எஸ்சி எஸ்சிக்கு 140. ஓகேங்களா? இங்கே கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 152, கெமிஸ்ட்ரி பிசிக்கு வந்து 150, கெமிஸ்ட்ரி பிசிஎம்க்கு வந்து 142, கெமிஸ்ட்ரி எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 140 to 42, கெமிஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுக்குமே வந்துட்டு எஸ்சி எஸ்சிக்கு 140. ஓகேங்களா? ஸோ வந்து இது எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுமே வந்துட்டு அப்ளை பண்ணி எத்தனை பேர் அப்பீல் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து இது முடிச்சு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இது கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டில் இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்களா, ஓகே இவ்வளோ பேர் வந்துட்டு போட்டு அப்ளிகேஷன் போடல இவ்வளோ பேர் போய் எழுதியிருக்காங்க, அப்படி வச்சு நம்ம வந்துட்டு கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஸோ டீன் செட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆஃப் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 பீப்பிள் எழுதியிருக்காங்க, கவுண்டிங் வந்து 6 பீப்பிள்ஸ் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 200 பீப்பிள் எழுதுறாங்க, 12 தான். ஸோ ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 6 ப்ரியாரிட்டிஸ். ஓகேங்களா? டாப் 6% எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்கள் கவுண்டிங் பண்ணுவீங்கன்னா, ஸோ பீப்புளோடைய கவுண்டிங் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு, தென் எத்தனை பேர் அப்பீல் ஆயிருக்காங்கன்றதை இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த அளவுக்கு அப்பீல் ஆயிருக்காங்கன்றதை பார்த்தா நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கவுண்டிங் வந்து எந்த அளவுக்கு லெஸ்ஸாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து பீப்புளுக்கு வந்து கம்மியாக செலக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு விமன் ஸ்டடீஸ் ஆகட்டும், இல்லை ஆந்த்ரோபாலஜி ஆகட்டும், உருது, மலையாளம், ஹிந்தி, டூரிசம், இந்த மாதிரிலாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து லெஸ் தென் வந்துட்டு 50 பேர் இல்லை 50 to 40, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 இவ்வளோ எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
டோட்டலா அவங்க எழுதுனது வந்து 3, 4 அவ்வளோதான் எடுப்பாங்க. ஸோ மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்ட்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அதில தான் நம்ம வந்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் மைனர் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஸோ பிரச்சனை இல்ல. ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக மைனர் டிபார்ட்மெண்ட் சில பேர் இருப்பாங்க. ஸோ சொல்றோம். தென் தேங்க் யூ ஹஸ்பண்ட். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேத்து அந்த கட் ஆஃப் பத்தி நீங்க டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 2 வீடியோ சேர்த்து பார்த்தா இன்னுமே புரியும். பிசி கட் ஆஃப் எப்படி பிரிச்சாங்க, பிசிஎம் எப்படி பிரிச்சாங்க, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் தென் வந்து ஜென்ரல் எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க ஹஸ்பண்ட்ஸ். நன்றி. ஸோ 11 to 11:30 வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துருச்சு. ஓகேவா? ஓகே ஹஸ்பண்ட்ஸ், நன்றி.